அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேண்டஃபில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதல்வர், கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை அப்படிங்கிற மாதிரி செய்தி அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு 3 சட்டத்தை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போடப்பட்ட சட்டங்கள் இது தொடர்பாக, அதாவது இந்த கடனை வசூலிக்கிறது தொடர்பாக தமிழ்நாட்டில் போடப்பட்ட 3 சட்டங்கள். தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் 1943, தமிழ்நாடு பணக்கடன் வழங்குவோர் சட்டம் 1957, தமிழ்நாடு கந்துவட்டி தடை சட்டம் 2003. ஸோ இந்த மாதிரி இந்த கடன் கொடுக்குறவங்க அதை வசூலிக்கும் போது அந்த கையாள வேண்டிய விதிகள் தொடர்பாக இந்த மாதிரி 3 சட்டங்கள் இருக்குது. இது போக இப்போது வந்து கட்டாய கடன் வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸாம் பேண்டபிள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது மாதிரி சட்டங்கள் வந்து சமீபத்தில் பொறுத்துக்கையில கேட்டுட்டு வராங்க. எப்படின்னா, இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்திய நுகர்வோர் சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம் வச்சு அந்த சட்டத்தோட வருடங்களை ஆப்போசிட்டில் பொறுத்துக்கையில் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது அதோட வருடத்தை மட்டுமாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தமிழ்நாடு தொடர்பாக இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டங்கள் வந்து வங்கிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போக பிஎன்எஸ் ஆக்ட் ஒன்றையும் இதில் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐபிசி அப்படிங்கிறது தான் பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற சட்டமாக மாறி இருக்குது. அதன்படி அந்த 128வது பிரிவின்படி இதுவும் குற்றமாக கருதப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தலைப்பு செய்தியில் இதுதான் இருக்குது. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இந்த ஆக்டும் விதிகளும் இருக்குது. அடுத்ததாக இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சௌசா போர் பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. கரண்ட் அஃபேர் போக இந்தியன் ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சௌசா போர் என்பது முகலாய பேரரசர் ஹுமாயூனுக்கும் ஆப்கானிய போர்படை தலைவரான ஷெர்ஷா சூரிக்கும் இடையே நடந்தது. 1539 ஜூன் 26 பீகாரில் உள்ள சௌசாவில் இந்த போர் நடந்தது. ஷெர்ஷா சூரிக்கும் ராஜபுத்திரர்கள் உதவினார்கள். ஹுமாயூன் தனது உயிரை காப்பாற்ற போர்க்களத்திலிருந்து தப்பினார். ஷெர்ஷா வெற்றி பெற்று தன்னை ஃபரீத் அல் தின் ஷெர்ஷாவாக முடிசூட்டி கொண்டார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்களா. நான் எப்போயுமே பேப்பரை பார்க்கும்போது என்ன மாதிரி பார்ப்பேன் அப்படின்னா, அது ஜென்ரல் ஸ்டடீஸாக தான் பார்ப்பேன். பொதுவாக வந்து எல்லோரும் பேப்பர்னாலே கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தகவல்களும் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சௌசா போர். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஏரியா. அதை வந்து நம்ம இந்த மாதிரியும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இப்போ நம்ம புக் எடுத்து ரீகால் பண்ண முடியாட்டியும் இந்த மாதிரி நம்ம செய்திகளை வந்து ஆர்வத்தோடு எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தகவல்களும் கிடைக்கும். இப்போ இதை கொஸ்டினை அப்படி மாற்றி பாருங்கள். முதல்ல கொஸ்டின் யாருன்னா, சௌசா போர் யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு? முகலாய பேரரசரான ஹுமாயூனுக்கும் ஆப்கானிய போர்படை தலைவரான ஷெர்ஷாவுக்கும் இடையில நடந்திருக்கு. இது எந்த வருஷம் நடந்துச்சு? 1539 ஜூன் 26 நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் உள்ள சௌசாங்கிற இடத்துல. அப்போ சௌசாங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. இதில் ஷெர்ஷாவுக்கு வந்து ராஜபுத்திரர்கள், அதாவது ராஜஸ்தானை சுற்றி உள்ளவங்க ராஜபுத்திரர்கள் வந்து உதவியிருக்காங்க. அதுமாரி ஹுமாயூன் வந்து அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு போர்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டார். அதெல்லாம் வந்து கொஸ்டினாக வராது. ஸோ அதுக்கப்புறம் ஷெர்ஷா வெற்றி பெற்று தன்னை யார் வந்து தன்னை ஃபரீத் அல் தின் அப்படின்னு அறிவிச்சு கொண்டார், இல்லை ஃபரீத் அல் தின் அறிவித்த முகலாய மன்னர் யார் அப்படிங்கிற மாதிரி, இவர் ஆப்கானிய படை தளபதி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போதே அதை கொஸ்டினாக எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கோங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வருது. ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுத்துருப்பாங்க. 5 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரிலையும் 5 வந்து இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி தகவல்களும் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் முதல்வரோட ஸ்பீச்சில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் முதல்வன் திட்டம் வந்து இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து வேலையை பெறுவதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அதோட ஒரு பகுதி தான் இந்த போட்டித் தேர்வு தயாராகும் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம். ஸோ இந்த இதில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அந்த ஊக்கத்தொகை பெற்று அதுலேயும் முதல் அதாவது தமிழ்நாடை பொறுத்தளவில் முதலிடத்தையும்,
இந்திய லெவலில் 23ஆம் இடத்தையும் ஒருத்தர் பெற்றிருக்காரு. ஸோ அவரும் இந்த திட்டத்தில் பலனடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத முதல்வர் வந்து பேசியிருக்காங்க. அப்போது இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் வந்து முதல்வரோட கனவு திட்டம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. இந்த நான் முதல்வன் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க, 2022. ஸோ இதில் வந்து அந்த போட்டித் தேர்வில், அதாவது இந்த திட்டத்தில் பங்கு பெறதுக்கே அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு அந்த ப்ரிலிமினரியில் அவங்க வந்து அந்த யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரியை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும், அது போக அவங்க மெயின்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த திட்டத்தில் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022. இது வந்து முதல்வரோட கனவு திட்டம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து அதிமுக்கியத்துவமாக கருதப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது போக எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், அந்த தொகை விவரம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்டில் போடுங்க. அடுத்ததாக இங்கே ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC/ST சிறு வணிகர்களுக்கு புதிய நுண்கடன் திட்டம் அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு வணிகர்களுக்கு உதவும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் உறுதுணை அப்படிங்கிற பேரில் வந்து குறு மற்றும் நுண்கடன் மானிய நிதியுதவி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ உறுதுணை அப்படிங்கிற திட்டம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சிறு வணிகர்களுக்காக உதவும் வகையில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் வந்து சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு எப்படி கேள்வியை கேட்பாங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சிறு வணிகர்களுக்கு உதவும் வகையில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை கூட்டுறா வச்சாங்க அப்படின்னா அந்த தொகையும் சேர்த்தே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ உறுதுணை அப்படிங்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா இதுலேயே வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் நடைபெற உள்ள உலக புத்தொழில் மாநாட்டுக்கான இலச்சினை சிறப்பு இணையதளம் அப்படிங்கிற செய்தி. இதில் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த இருக்குது உலக புத்தொழில் மாநாடு 2025 அதற்கான இலச்சினை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதோட நோக்கம், இந்த மாநாடோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் கோயம்புத்தூரில் நடைபெற உள்ள உலக புத்தொழில் இனிமேல் தான் நடைபெற இருக்குது. அப்போ எப்படி கேட்பாங்க, சமீபத்தில் நடைபெற இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஒருவேளை எக்ஸாம் முன்னாடி வந்துச்சுன்னா சமீபத்தில் நடைபெற்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதா அப்படிங்கிறதுனால எங்கே நடக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்க இருக்குது. இப்போது உலக புத்தொழில் மாநாடு 2025 எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இதில் இந்த $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பொருளாதாரம் சார்ந்து தமிழகம் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இதில் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூரில் உலக புத்தொழில் மாநாடு அப்படிங்கிறது நடக்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பள்ளிகளில் 24 கோடியில் காலநிலை கல்வி திட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரூபாய் 25 கோடியில் காலநிலை கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ சுற்றுச்சூழல் காலநிலைக்கு வந்து அரசு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து பள்ளி கல்வியிலேருந்தே அதை தொடங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 24 கோடியை காலநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிற இது கொண்டு வராங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, புக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் இதுக்கு தனியாக வைப்பாங்க, ஒரு லெசனுக்கு, அதாவது ஒரு பீரியடு கூட அதுக்கு ஒதுக்கலாம். அந்த மாதிரி சுற்றுச்சூழல் சம்மந்தமாக பள்ளிக்கல்வியிலேயே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை நமக்கு எப்படி கேள்வியை கேட்கலாம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமீபத்தில் பள்ளிக்கல்வியில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ காலநிலை கல்வி திட்டம். இதில் என்ன மாதிரி ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா, எல்லாமே இப்போ சூழ்நிலை கல்வி திட்டம், காலநிலை கல்வி திட்டம், காலநிலை மற்றும் அதாவது சூழ்நிலை மற்றும் காலநிலை கல்வி திட்டம், இந்த மாதிரி ஒரே பேஸ் பண்ணி கூட வச்சு நம்மளை குழப்பறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா திட்டத்தையுமே அதோட வருடங்கள், அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா,
இந்த 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு நோக்கமாக கொண்டு செயல்படுது. தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் 2030 அப்படிங்கிறது $1 ட்ரில்லியன் இந்திய அரசை பொறுத்தளவில் $5 ட்ரில்லியன் டார்கெட் வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த காரணத்துக்காக தான் என்னால் போட முடியல. இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன அப்படின்னா எனக்குமே வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஆனால் சூழ்நிலையால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் போட முடியாமல் போயிடுது. நான் வந்து இன்னும் 3 நாள் இந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே இந்த பெண்டிங் இருக்கிற அந்த 7 வீடியோஸையும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.